பொன்தாலி கட்டாம பொண்ணோட சேராம கன்னி கைப்படாம களவறிஞ்சு கலக்காம எண்ணி 10 வருஷத்துல யமலோகம் போயிட்டானே என்று கதறி அழுதாள். இதை பார்த்த பரதேசி, ஒருவேளை இவளின் பெண்ணை அவனுக்கு திருமண வயது வந்ததும் மணமுடித்து கொடுக்க ஆசை கொண்டிருப்பாளோ என்று பாட்டு அப்படித்தானே இருக்கிறது என்று யோசித்தார். பலர் கூடி அழுவதால் ஒரு சொல்லும் புரியவில்லை பரதேசிக்கு. பரதேசியை கண்டதும் இறந்தவனின் உறவுக்காரி ஒருத்தி பரதேசியின் காலை பிடித்து கொண்டு கதறி அழுதாள். ஐயா சாமி, அந்த கடவுளுக்கு கண்ணில்லையா? ஒரு பாவமும் அறியாத புள்ளைய உலகத்தை விட்டே தூக்குறானே, இது நியாயமா என்று கதறி அழுதாள். இழவு என்றால் என்ன என்பதை நேரில் பார்த்த கடவுளுக்கு மனிதன் தன் உயிர் மீது கொண்டிருக்கும் ஆசையை எண்ணி அழுவதா சிரிப்பதா என்று தெரியவில்லை. ஒரு முடிவுக்கு வந்தவராய் இழவு வீட்டில் கூடியிருந்த மக்களை பார்த்து சொன்னார், இந்த பையனை நான் பிழைக்க வைக்கிறேன், அதற்கு உங்களின் உதவி வேண்டும், தருவீர்களா என்றார் பரதேசி. எல்லோரும் என்ன உதவி என்று அவசரப்பட்டும் ஆச்சரியப்பட்டும் கேட்டனர். இந்த பையனின் உயிருக்கு பதிலாக உங்களில் ஒருவர் உங்கள் உயிரை கொடுக்க வேண்டும், அப்படி செய்தால் இந்த பையனை இப்போதே எழ செய்கிறேன் என்றார் பரதேசி. துணிந்து வருபவர் யார்? நீங்கள் தயாரா? நீங்கள் சம்மதமா என்று கேட்டு முடிப்பதற்குள் பையனின் உறவுக்காரர்கள் ஒருவரையும் காணோம். பரதேசி சொன்னதுதான் தாமதம். இடத்தை காலி செய்து விட்டார்கள் அனைவரும். இனி பையன் குடும்பத்தில் உள்ள உறவுகள் மட்டுமே பாக்கி. பையனின் தந்தையை அழைத்தார் பரதேசி. நீங்கள் உங்கள் உயிரை கொடுப்பீர்களா என்று கேட்டார். என் பையனுக்கு இல்லாத உசுறு எனக்கு எதுக்கு? கொடுக்கலாம் தான், ஆனால் என்ன ஆனா அவனா என்று இழுக்கிறீர்கள் என்றார் பரதேசி. இதைத் தொடர்ந்து பரதேசி உருவில் வந்த கடவுள் என்ன செய்தார் என்பதை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு கீழே இருக்கிற ப்ளே பட்டனை ப்ளே பண்ணி முழு வீடியோவை பாருங்கள்.